அரபு புரட்சி 2.0 ஈரான் வீழ்ந்தால் அடுத்தடுத்து பல இஸ்லாமிய நாடுகள் ஏன் அதிரும்? இது சாதாரணமான போராட்டமல்ல. இது ஒரு நாட்டுக்குள் மட்டுமே முடியும் பிரச்சனையும் அல்ல. ஈரானில் இன்று தெருக்களில் கேட்கும் அந்த கோஷங்கள் நாளை மத்திய கிழக்கின் பல நாடுகளில் ஒலிக்கக்கூடும். ஏனென்றால் ஒரு மத ஆட்சியை மக்கள் எதிர்த்து நின்றால் என்ன நடக்கும்? அந்த கேள்வியே இப்போது உலக அரசியலை நடுங்க வைக்கிறது. நண்பர்களே, இப்படியான உலக அரசியல் விவரங்களை தெளிவாக உணர்ச்சியோடு தொடர்ந்து பேச தமிழன் ஐக்யூக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈரான், டெஹ்ரான். ஈரான் எண்ணெய் வளம் கொண்ட நாடு. ஆனா இன்று அங்கே மக்கள் அடிப்படை வாழ்க்கைக்கே போராடுகிறார்கள். பணவீக்கம், வேலையின்மை, நாணய மதிப்பு சரிவு, ஊழல், சுதந்திரமின்மை. இந்த 5 விஷயங்களும் சேரும்போது ஒரு நாட்டின் பொறுமை உடையும். இது திடீரென நடந்ததில்லை. பல வருடங்களாக கொதித்துக் கொண்டிருந்த அதிருப்தி இப்போது வெளிப்படையாக வெடித்திருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த போராட்டம் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்குள் இல்லை. தொழிலாளர்கள், மாணவர்கள், சிறு வியாபாரிகள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து தெருவில் நிற்கிறார்கள். முன்பு போல பொருளாதார சீர்திருத்தம் வேண்டும் என்று மட்டுமில்லை. இப்போது கோஷம் மாறிவிட்டது. இந்த ஆட்சி வேண்டாம், இந்த அமைப்பே வேண்டாம். அதனால்தான் 40 மணி நேரத்துக்கும் மேலாக இணையம் முழுமையாக துண்டிக்கப்பட்டது. கைதுகள், அடக்குமுறை, பயமுறுத்தல். ஆனா போராட்டம் நிற்கவில்லை. ஈரான் ஒரு தனி நாடல்ல, அது ஒரு அச்சு. இஸ்ரேல், ஹிஸ்புல்லாஹ், ஹவுதிகள். ஈரான் வீழ்ந்தால் அது அதன் எல்லையோடு முடிவதில்லை. ஈரான் ஆதரிக்கும் அமைப்புகள் லெபனானில் ஹிஸ்புல்லாஹ், ஏமனில் ஹவுதிகள், ஈராக்கில் பல போராளிக் குழுக்கள், சிரியாவில் அரசியல் இராணுவ ஆதரவு. இந்த எல்லாவற்றிற்கும் நிதி, ஆயுதம், உத்தரவு எங்கிருந்து வருகிறது? ஈரானிலிருந்து. அப்படியானால் ஒரு கேள்வி, மையமே உடைந்தால் கிளைகள் என்னவாகும்? இன்று ஈரானை உன்னிப்பாக கவனிப்பது யார்? பல இஸ்லாமிய நாடுகளின் ஆட்சியாளர்கள். ஏன்? ஏனெனில் மத ஆட்சி, தேர்தல் இல்லாத ஆட்சி, ஒரு நபர் மைய ஆட்சி, இவை எல்லாம் ஒரே பயத்தில் வாழ்கின்றன. நாளை இதே மாதிரி எங்கள் நாட்டிலும் நடக்குமா? ஈரானில் நடப்பதில் ஒரு ஆட்சிக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை மாற்றம். மதத்தின் பெயரில் ஆட்சி செய்யும் அரசையும் மக்கள் கவிழ முடியும் என்ற எண்ணம். இதுவே பெரிய அரசியல் விஷம். ஷியா பெரும்பான்மை நாடுகளில் தலைமைத்துவ போட்டி, உள்நாட்டு பிளவுகள், மத செல்வாக்கு குறைதல். இது சின்ன விஷயமில்லை. ஹிஸ்புல்லா, ஹவுதிகள், ஈராக்கு போராளிகள், இவர்கள் எல்லாம் ஒரே காரணத்தால் உயிரோடு இருக்கிறார்கள்: ஈரானின் ஆதரவு. அந்த ஆதரவு நின்றால் நிதி இல்லை, ஆயுதமில்லை, உத்தரவில்லை. அப்போ என்ன நடக்கும்? பிழைப்புக்காக உள்நாட்டு பிளவு, ஒருவரை ஒருவர் தாக்கும் நிலை. சிலர் புதிய ஆதரவாளரை தேடுவார்கள், சிலர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். இஸ்ரேல் மீது இருந்த மறைமுக அச்சுறுத்தல் மெல்ல மெல்ல குறையும். சவுதி அரேபியா, ஐக்கிய அமெரிக்க அரபிரகம். ஈரான் வீழ்ந்தால் யார் பலம் பெறுவார்கள்? சவுதி அரேபியா, ஐக்கிய அமெரிக்க அரபிரகம், இஸ்ரேல். யார் பலவீனமடைவார்கள்? ஈரான் ஆதரவு அமைப்புகள், அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்ப்பு அச்சு, ஏமன், சிரியா, லெபனான், ஈராக். இந்த மோதல்கள் மந்தமடையலாம் அல்லது திசை மாறலாம். காசாவில் இஸ்ரேலின் ஆதிக்கம் மேலும் வலுப்பெற வாய்ப்பு. ரஷ்யா, சீனா. ஈரான், ரஷ்யா சீனாவுக்கு ஒரு முக்கிய மூலாதார கூட்டாளி. எண்ணெய் ஒப்பந்தங்கள், எரிவாயு ஒப்பந்தங்கள், ஆயுத ஒப்பந்தங்கள். ஈரான் வீழ்ந்தால் இந்த ஒப்பந்தங்கள் மறுபேச்சுவார்த்தை. தடைகளை தாண்டி செயல்பட்ட வலையமைப்புகள் சிதறல். புதிய ஈரானிய அரசுடன் உடனடி நட்பு எளிதல்ல. குறுகிய காலத்தில் எண்ணெய் விலை ஏற்ற இறக்கம், சந்தை நிலையற்ற தன்மை. நீண்ட காலத்தில் ஈரான் உலக சந்தைக்கு திரும்பினால் எண்ணெய் விலை குறையும் வாய்ப்பு. வெளிநாடு முதலீடுகள், வர்த்தக பாதை பாதுகாப்பு. ஒரு நாட்டின் போராட்டம் உலக பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கிறது என்பதற்கான நேரடி உதாரணம் இது. 2010-2011
துனிசியா, எகிப்து, சிரியா, ஒரு நாட்டில் தொடங்கிய தீ மற்ற நாடுகளுக்கு பரவியது. அதற்கு பெயர் அரபு புரட்சி. இன்று ஈரான், மத ஆட்சி, நீண்டகால அதிகாரம், அடக்குமுறை, இந்த மூன்றுக்கும் எதிராக மக்கள் நேரடியாக நிற்கிறார்கள். அதனால்தான் உலகம் சொல்கிறது, இது அரபு புரட்சி 2.0வின் தொடக்கமா? நண்பர்களே, ஈரான் வீழுமா அல்லது அடக்கப்படுமா? இது இன்னும் உறுதியில்லை. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, மக்கள் மனதில் ஒரு பயம் உடைந்துவிட்டது. இந்த ஆட்சியை அசைக்க முடியாது என்ற மாயை உடைந்துவிட்டது. அதுதான் அரசியலில் அதிக ஆபத்தான விஷயம். இது ஈரானின் கதை மட்டுமல்ல, இது உலக அரசியல் திரும்பும் தருணமா என்ற கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே அரபு புரட்சி 2.0வா அல்லது இன்னொரு அடக்கப்பட்ட கிளர்ச்சியா? உங்க கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க. தமிழன் ஐக்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி ஆழமான அரசியல் பகுப்பாய்வுகளை தொடர்ந்து பாருங்க. Like and subscribe.